the Excel. There are a lot of versions of Excel has been released. நான் ரொம்ப இங்கிலீஷில் போயிட்டுருக்குமா தமிழில் மாறிடும். இப்போது நம்மக்கிட்ட இருக்க லேட்டஸ்ட் விஷன் பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 17.531.20.152. இதில் ஃபஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபைல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஃபைல் ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், சேவஸ் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், ஷேர், எக்ஸ்போர்ட் அண்ட் பப்ளிக் க்ளோஸ், அக்கௌண்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஹோம் பட்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிற சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ண சில எக்ஸல் ஃபைல்ஸ்லாம் ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கும். தென் நியூன்னு போனீங்கன்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணலாம். சம் டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கேட்டகரி வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ், அதில் சில ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அதில் ஜஸ்ட் காமிக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன ரிலேட்டடாக டெம்ப்ளேட் வேணுமோ அதுவும் நீங்கள் காமிக்கலாம், சர்ச் பண்ணலாம். அந்த பாக்ஸில் கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது காமிக்கும். ஸோ இன்றைக்கி இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அது லோட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. நம்ம ஒரு நியூ பிளாங்காக ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வேணால் செக் பண்ணுவோம். ஏன்னா மேபி இந்த ஏற்கனவே ஓப்பன் பண்ண எக்ஸல் ஃபைல் ப்ராப்பராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நியூ கொடுத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் வரும். ஜஸ்ட் பிஸ்னஸில் போனீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செலக்ட் பண்ணுறவங்களுக்கு தேவையான உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இல்லை உங்கள் டேட்டாஸை வச்சுட்டு நீங்கள் இதில் இருக்க டிசைன்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரி கீழே இருக்குது. இதில் நீங்கள் வேறு ஏதாவது பர்சனலாக வேணும்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ், நீங்கள் டெய்லி செலவு பண்ணுறது, மந்த்லி பட்ஜெட் இல்லை ப்ரீமியம் வீக்லி பட்ஜெட், லோன் கால்குலேட்டர், பர்சனல் எக்ஸ்பென்ஸ், நீங்கள் டெய்லி என்ன செலவு பண்ணுறீங்க அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு நீங்கள் ஒரு சம்மரி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட், நீங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லிஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் போட்டுட்டு அதை ட்ராக் பண்ணலாம். பர்சனல் மைலேஜ் ட்ராக்கர் மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் ரன்னிங் போகிறீங்க வரீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயத்தையும் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது சில ட்ராக்கிங் பண்ணணும் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இது எக்ஸலில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மொபைல் ஆப்ஸ் வச்சிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஈவெண்ட் கால்குலேட்டர், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன செலவு வரும் அதுக்கு ஒரு நீங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலாக அது என்ன செலவாகுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபேமிலி ட்ரீ, இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பற்றி டீட்டெயில்ஸை போட்டு வச்சுருக்குறது. இது வந்து ஃபாரினர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் தெரியும் அவங்க ஃபேமிலிஸில் யார் ரிலேஷன் என்ன எதுன்னு சொல்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம சைடில் நார்மலாக வளரும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். தென் அதுக்கப்புறம் உங்களோட கலோரிஸ், ஸ்கெடியூல் அது மாதிரி ஒன்றும் ட்ராக் பண்ணிக்கலாம். அலவன்ஸ் ட்ராக்கர், பேபி க்ரோத் ட்ராக்கர். எஸ், யாராவது புதுசாக குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அந்த அவங்களோட வளர்ச்சியை ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். அவங்களோட வெயிட்டு, ஹைட்டு எல்லாமே பார்த்துட்டு வரலாம். மேரேஜ்க்கான பட்ஜெட், வெட்டிங் டைம்லைன் பிளானர், ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை ட்ராக் பண்ணிட்டும் வரலாம். தென் ஈவென்ட் பிளானர், டைம்லைன் அதே தான், பட் அது வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட்டி பிளானர், என்னென்ன டேட்டில் என்னென்ன மந்தில் என்ன மாதிரி பார்ட்டி பண்ணலாம், யாராருக்குங்க பர்த்டே அந்த மாதிரின்றதும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஃபேமிலி ட்ரீ வந்து ஃபோட்டோ வச்சு ஜஸ்ட் இது வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் தான். ஒர்க்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் யாருக்கில் யார் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஃபேமிலி ட்ரீன்றது யார் ஒரு குடும்ப தலைவர் யார், அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் போட்டு வைக்கிறதும் இருக்குது. வெட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது கல்யாணுக்கு அவரை செலவு ட்ராக் பண்ணலாம். வாட்டர் கலர் வாஷ், வெட்டிங் அந்த மாதிரி மேரேஜுக்கான நிறைய ட்ராக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதில் ஜஸ்ட் அவங்க சில இதை கொடுத்துருக்காங்க, டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கேலண்டர் வேணாலும் நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இயர்லி கேலண்டர் அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. மந்த்லி பட்ஜெட் வேணா இருக்குது. வெக்கேஷன் லிஸ்ட்டு, நீங்கள் ஊருக்கு போகிறதுனாலும் பண்ணலாம், அதையும் ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெய்லி செக்லிஸ்ட், நீங்கள் டெய்லி என்னென்ன பண்ணணும், அதை பண்ணிட்டீங்களா இல்லையான்றதையும் ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. இது போக நீங்கள் சர்ச் பண்ணியும் சில ட்ராக்கர்ஸை எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனல் கீழே வந்துடும். இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது, பிளானர்ஸ், ஒர்க் வைஸ் இந்த பிளானிங் அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, ஏதாவது ஈவெண்ட் பிளானிங் அந்த மாதிரி இதில் பிளானிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எந்த ஒன்றுமே பிளான் பண்ணி பண்ணலாம் நீங்கள், அதை பண்ணுறதுக்கான பேக்ரவுண்ட் எல்லாமே இதில் வந்துடும். வேறு லிஸ்ட்டுன்னு சொல்லணும்னா நம்ம டூ லிஸ்ட்டு, வீக்லி அட்டண்டன்ஸு, ஆளுங்களோடது, ஆன்லைன் சேல்ஸ் ட்ராக்கரு, அது மாதிரி எல்லாமே, சர்வீஸ் ப்ரைஸ் லிஸ்ட், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வைஸ் நம்ம எல்லாமே பண்ணலாம். மீன்ஸ் இந்த மந்தில் என்னென்ன வாங்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூலுக்கு ஏதாவது இன்கேஸ் ஸ்கூலில் இப்போ பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலில் என்னென்ன வாங்கணும், புக்ஸ் வாங்குறது, நோட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இதில் லிஸ்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான ட்ராக்கர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பட்ஜெட்ஸ், அதான் நம்ம அதில் பார்த்தோம்னாலே அதே மாதிரி தான். மேரேஜுக்கு ஆகிற பட்ஜெட் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் மந்த்லி வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட், நான் இந்த மாதம் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆக்சுவலாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் சார்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் அந்த பட்ஜெட் அந்த மாதிரி ட்ரைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு விஷுவல், அதாவது இமேஜ் பேஸில் நீங்கள் கொடுக்குறது தான். நீங்கள் வந்துட்டு ஒரு சம்மரி க்ரியேட் பண்ணுவீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. அது நீங்கள் நினச்சதை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷுவலோடு கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இல்லை உங்களுக்கே கூட ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 100 செலவு பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பார் வச்சுட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக, பட்ஜெட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, 500 செலவு பண்ணியிருக்கீங்களா, இல்லை 50 தான் செலவு பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஒரு பார் சார்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்டை விட ஆக்சுவலி எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வந்துடும். அந்த மாதிரி விஷுவலாக நீங்கள் கொடுக்கலாம். அது இல்லாமல் கேலண்டர் பெஸ்ட், என்னென்ன எக்ஸலில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில தான் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிச்சிருக்கும். இங்கே ஸ்டூடெண்ட் கேலண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் எக்ஸாம் வருது, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போது ப்ரிப்ரேஷன் பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸலில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணலாம். எக்ஸல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மைக்ரோசாஃப்டோட கம்பெனியோட ஒரு சாஃப்ட்வேர். இது வந்துட்டு நிறைய வெர்ஷன்ஸில் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட் வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். ஒரு ஹோம் பேக்கேஜ் மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் புதிய லேப்டாப்ஸ் வாங்குறீங்கன்னா அவங்ககிட்டயே சொல்லிட்டிங்கன்னா அங்கே இருக்க கம்பெனி அவங்க 1 இயருக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த எம்எஸ் ஆஃபீஸில் மெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனியுமே ரன் ஆகாது. ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஒர்க்கிங் எலக்ட்ரிக்கல் டீமாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் டீமாக இருந்தாலும் சரி, சிவில் டீமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஆப்ஷன் வரும். மீன்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணணும், என்ன டேட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஸ்கூலில் போய்ட்டு அட்டண்டன்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் பசங்களோட மார்க் லிஸ்ட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய எக்ஸல்ஸ் தான் இருக்கும். ஈவன் ஸ்கூல் கிளாஸ் டைம் டேபிள்ஸ் பண்ணுறதும் இதுதான் பண்ணுவாங்க. மீன்ஸ் எந்த கிளாஸ் எந்தெந்த டைமில் நடக்கணும், ஒரு டெய்லி பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எக்ஸலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை விட்டிங்கன்னா வேறு என்ன, இங்கே எந்த ஃபீல்டு எதில் போனீங்கன்னாலும் எக்ஸல்ன்றது ஒரு ஜஸ்ட்டு சின்ன ஒரு டூல். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ராக்கிங்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவன் நீங்கள் இப்போது நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சாப்பு இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி, ஈவன் பர்ச்சேஸ்லாம் போனீங்கன்னா மால்ஸ் இந்த மாதிரி ஏரியாலாம் போனீங்கன்னா நிறைய என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும், விற்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே எடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஜஸ்ட் மொத்தமாகவே ட்ராக் பண்ணி கொடுத்துரும். அதுலேருந்து சில டைம்ஸில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸல் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய விதமான சார்ட்ஸ்
டேஷ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வெளியில் காமிச்சிட்ருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு ரிப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அனுப்புறதுனாலும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் எப்படி எந்த டைரெக்ஷனில் போனாலும் உங்களுக்கு எக்ஸல் வந்துட்டு ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இது ஹெச்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் டெய்லி என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி வீக்லி ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஈவன் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸலில் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை இருக்கும். ஏன்னா யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் வரும். யார் யாருக்கு எவ்வளோ சேலரி வருது, போனஸ் வருது அப்படிங்கிறதையும் இதில் எக்ஸல் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ எக்ஸல் இல்லாமல் எந்த ஒரு ஃபீல்டுமே இல்லை. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேர்டு, எக்ஸல்லு, பவர் பாயிண்ட்டு, விஷயோ அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி சில சாஃப்ட்வேர் கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போது ஃபினான்ஸ் டீமாக இருந்துச்சுன்னா, இல்லை அட்மின் டீமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சஸ் வேர்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெயினில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி தான். அந்த ஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பானுங்க. பவர் பாயிண்ட்டு விட்டோம்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, டாஸ்க் மேனேஜர், ஈவென்ட் மேனேஜர், கஸ்டமர் சர்வீஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா சென்டர் மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் எல்லா டேட்டாவுமே எடுத்து அதை இதில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து எக்ஸலுக்கும் எடுத்துகிட்டு போகும், எக்ஸல்லேருந்து இதுலேயும் கொண்டு வரலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். இன்வென்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரில் வந்துட்டு மெட்டீரியல் வர போகிற ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதில் ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வேர்டில் வந்துட்டு ஒரு சம்மரி க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு லிட்டில் பிட் நீங்கள் ஒரு சிறிய பேசிக் நாலேஜ் க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களால் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்க முடியும். நீங்கள் போனீங்கனாலும் எந்த ஒரு ஆஃபீஸில் போனாலும் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமாக இருந்தாலும் டெக்னிக்கல் நாலேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக இருக்க போகிறது இந்த ஒரு சாஃப்ட்வேர் தான், மைக்ரோசாஃப்டோட எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் பவர் பாயிண்ட், எக்ஸல், வேர்ட் இந்த 3 மட்டும் தெரிஞ்சிருந்தாலே ரொம்ப இது பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதா மூலிமா தான் இது எல்லாமே இதாகும். ஸோ அட்லீஸ்ட் பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட அட்வான்ஸ் லெவலுக்கு போக முடியும். அது உங்களுக்கு நல்ல ஒரு கரியர் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ். ஸோ நம்ம சேம் இதை ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.